18 பிப்ரவரி 2025 டைம் வந்து கரெக்டாக 1 மணி 20 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரி எடுத்து நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஒரு தடவை அல்கோ மைண்டோடைய ஆர்டர் புக்கை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து 2 ஸ்ட்ராட்டஜிஸ் டெப்ளாய் பண்ணியிருக்கேன். ஒன்று டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸு, ஒன்று வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுறது. நான் இப்போ அல்கோ மைண்டோடைய ஆர்டர் புக் காட்டுறேன். இது வந்து ஒரு லாட் தான் பண்ணியிருக்கேன். அல்கோ மைண்டோடைய ஆர்டர் புக் பார்க்குறீங்க கரெக்டாக நமக்கு வந்து 10:20க்கு வந்து 22,850 புட் ஆப்ஷன் 132 பை ஆயிருக்கு, 157 கட் ஆயிருக்கு. இது வந்து டெஸ்டிங் போட்டது. அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ வந்து போடுறேன். இப்போ பார்க்குறோம் நமக்கு இன்றைக்கி வந்து 1,868 ப்ராஃபிட் வந்திருக்கு. இதில் இப்போ அலைஸ் ப்ளூடைய ஆர்டர் புக் பார்க்கலாம். அலைஸ் ப்ளூடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். இதில் வந்து கரெக்டாக வந்து 22,850 புட் ஆப்ஷன் 132 பை ஆயிருக்கு, 157 வந்து கட் ஆயிருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் 1,800 இதில் ப்ராஃபிட்டு. இது இந்த டெஸ்டிங் செப்பரேட்டாக இருக்குது. இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த ஹவர்லி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஓரளவு நாமினலாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து அல்கோ மைண்டில் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிஸோ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அல்கோ மைண்டு தளம் வந்து அல்கோ மைண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம அல்கோ பிளாட்ஃபார்ம் தான் ரன் பண்ணுறோமே தவிர இதில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள் இவ்வளோ அக்யூரசி இருக்கும் அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால நான் அதை டெய்லி ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த மந்த் அல்கோ மைண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம அல்கோ மைண்ட் லாகின் பண்ணிவிட்டு அது சப்ஸ்கிரைபர் நான் சப்ஸ்கிரைபர் யார் வேணால் பார்த்துக்கலாம். அல்கோ மைண்ட் பிடின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸில் டாப் 10 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஏஐ மூலமாக அனலைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இதுவரையுமே வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஆக்ஷனில் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு போட்டிங்கனாலே நமக்கு கிளியராக தெரியுது. இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 38,000 40,000 கிட்ட லாபமே இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில். பட் இருந்தாலும் நாம் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நான் பர்சனலாக வந்து இந்த ஹவர்லி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்க்குறோம் இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இது வரையும் 41,000 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 41% வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. இது 1 lakh கேபிட்டலுக்கு. பட் இருந்தாலும் நாம் வந்து இது வந்து சோஃபார் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரையும் 1,14,000 கிட்ட கொடுத்துருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 61 நாளில் 38 நாள் ப்ராஃபிட்டு, 23 நாள் லாஸு. மேக்ஸிமம் வின்னிங் ஸ்ட்ரீக் 6, லூசிங் ஸ்ட்ரீக் 3. அப்படி இருந்தாலும் நாம் வந்து ஹவர்லி பிரேக் அவுட் தான் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இது வந்து லாஸ்ட் மந்த்துக்கு முன் மந்த் 80% கொடுத்தது, லாஸ்ட் மந்த் வந்து 15% கொடுத்தது. இந்த மந்த்து வந்து சொல்லப்போனால் 9,000 rupees எம்டிஎம் மைனஸில் தான் இருக்குது. நான் பேக் ஆஃபீஸ் காட்டுறேன். டேரெக்டாக நம்ம பேக் ஆஃபீஸ் போகிறோம். அலைஸ் ப்ளூ பேக் ஆஃபீஸ் போகிறோம். பேக் ஆஃபீஸ் போகிறோம். பேக் ஆஃபீஸ் போயிட்டு P&L போகிறோம். பார்க்குறோம் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1,800 rupees ப்ராஃபிட், 1,600 நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த்து வந்து ஓவரால் இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,200 கிட்ட இந்த மந்த்து மைனஸில் இருக்குது. அதில் இன்றைக்கி ஒரு 1,500 rupees கிட்ட 1,600 கழிச்சோன்னா நமக்கு இந்த மந்த்து வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8,500 கிட்ட மைனஸில் தான் இருக்குது. நிறைய நாள் நம்ம வந்து செய்யலை. ஏன்னா சில நாள் வந்து RBI நியூஸு அந்த மாதிரி இருந்ததுனால சில நாள் வந்து நமக்கு செய்யலை. அப்படி இருந்தாலும் இந்த மந்த் இது வரையும் 6 days நமக்கு மைனஸ் வந்திருக்கு. 6 நாள் மைனஸ் போக இன்றைக்கி நமக்கு வந்து 8,500 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி வரையும் இந்த மந்த்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் எனியோ பரவாயில்ல, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். ஏன்னா இந்த ட்ரேடு பொறுத்த மட்டும் ஹவர்லி ட்ரேடு நம்ம ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சோன்னா கடைசி வரையும் அதே தான் பண்ணணுன்ற கான்செப்ட்னால தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 8,500ன்றது இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் கழிச்சு பார்த்தீங்கன்னா 8,500 8,400 மைனஸில் இருக்கும். பட் இந்த வாரம் அடுத்த வாரம் 2 வாரம் நமக்கு இன்னும் ஃபுல் ட்ரேடிங் இருக்குது. பார்ப்போம். நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.